யாராச்சும் உங்கள தவறா விமர்சிக்கிறாங்களா? இனிமேல் யார் உங்கள விமர்சிச்சாலும் அத பற்றி யோசிக்காம சந்தோஷமா இருக்க. இந்த கதைய முழுசா கேளுங்க. நடைபாதையில புளிய மரம் ஒண்ணு ஓங்கி வளர்ந்திருக்கு. அதுல கொத்து கொத்தா புளியங்காய்களும் பழங்களும் காய்ச்சி குலுங்குது. அந்த காய்களையும் பழங்களையும் பார்த்ததுமே அந்த வழியா போறவங்க வாயில எச்சில் ஊற ஆரம்பிக்குது. அதனாலேயே அந்த புளிய மரம் எப்பவுமே கல் எரியும் கட்டை எரியும் வாங்கிக்கிட்டு இருக்கு. தன்னோட நிலைமைய நினைச்சு பார்த்து புளிய மரம் வருந்தது. ஒரு நாள் தனக்கு பக்கத்துல நின்ற அரச மரத்துக்கிட்ட, அண்ணே, நீயும் என்ன போல ஒரு மரம்தானே? உனக்கு மட்டும் எவ்வளவு அழகான வாழ்க்கை. ஆனால் என்னோட நிலைமையப் பாரு, எப்பவும் துன்பத்தோடையே போய்கிட்டு இருக்கு. இந்த மனுஷங்க என்கிட்ட இருந்து பழத்தை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையறாங்க. ஆனாலும் என்ன கல்லால அடிக்கிறாங்க, இதை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு கண்ணீர் விடுது. அரசமரம் புளிய மரத்தை பார்த்து, புலம்பாத புளிய மரமே காய்ச்ச மரம்தான் கல்லடிபடும் அப்படிங்கிறதுக்கு நீ மட்டும் விதிவிலக்கு இல்ல. அதனால அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க பழகிக்க அப்படின்னு சொல்லுது. இந்த கதையிலிருந்து ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் சிலர் நம்மள குறை கூறிக் கொண்டுதான் இருப்பாங்க. அதனால அவங்க சொல்றதையெல்லாம் பற்றி யோசிக்காம நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துவிட்டு செல்லணும். நன்றி.